கை கால் எல்லாம் கட்டி அவனுடைய மிலிட்ரியில இருந்த பலசாலியான சோல்ஜர்ஸ் கிட்ட இவங்களை தூக்கி உள்ள போட சொல்லியாச்சு. அவங்களும் கொண்டு போய் உள்ள போட்டாங்க. போட்ட பிறகு அந்த சோல்ஜர்ஸுக்கு அந்த நெருப்பின் உக்கிரம் தாங்காம அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ராஜா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தவன் கண்ணை கசக்கி கசக்கி பாக்குறான். ஒரு வித்தியாசம் தெரியுது அங்க. என்னன்னா 3 பேரை தானே கை காலெல்லாம் கட்டி போட்டோம். இப்ப அந்த 3 பேரும் கட்டெல்லாம் விழுந்து அப்படியே இந்த நெருப்பின் மத்தியில எங்கேயோ கொடைக்கானல்ல வாக்கிங் போற மாதிரி நடந்துட்டு இருக்காங்களே. அவங்க கூட இன்னும் 4ஆவதாக ஒரு ஆள் நடந்து போறாரே, அவருடைய சாயல் தேவனுடைய சாயலை போல் இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் கண்ணை கசக்கி கசக்கி பார்க்க. அப்புறம் அந்த 3 பேரையும் வெளியே வர சொன்ன பிறகு பார்த்தா அவங்களுடைய முடியெல்லாம் கருகி போகலையாம். அவங்களுடைய சரீரத்துல அந்த நெருப்பின் மனம் கூட வீசலியாம். கடவுளே வந்து இறங்கி அவங்கள அழகா வெளியே கொண்டு வந்துட்டார். பாத்தீங்களா, அந்த பிரச்சனையின் தாக்கம் கூட அவங்க மேல இல்லை. அதுதான் அந்த அக்னியின் மனம் கூட அவங்க மேல வீசல அப்படின்றதுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அதன் மத்தியில இருக்கும்போது இயேசுவை நம்ம நம்பினோம்னா அழகா நம்ம கையை பிடிச்சு அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவர் வந்துருவாரு. வந்து இறங்கி நம்மளை அழகா வெளியே கொண்டு வந்துருவாரு.